ஒவ்வொரு கூட்டத்திலையும் தாவேகா தலைவர் விஜய் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டிங்கிறாங்க. இன்னைக்கு வேட்பாளர்லாம் அறிவிச்சிருக்காங்க. உங்கள் தொகுதியிலையும் தாவேகா வேட்பாளர்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போட்டியாக பார்க்குறீங்களா இல்லை நாங்கள் அதாவது யாரையும் குறைத்து மதிப்பிடவோ எடை போடவோ நாங்கள் தயாராகவில்லை. ஆனால் திமுக என்பது மிக உயரத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்து யார் வருவார்கள் என்பது அவர்களுக்குள்ளே இருக்கிற போட்டி. அதிலே நாங்கள் தலையிடவில்லை. 8000 கூப்பன் கொடுத்துருவோம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அந்த மாதிரி மின் அடுப்பு ஏதாவது வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து இல்லத்தரசின்னு சொல்லி இப்போ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவங்களுக்கு போட்டியாக நீங்கள் அப்படி பண்ணுறீங்க? இல்லை, அது போட்டின்னு இல்லை. இது வந்து அந்த மக்களுக்கு இல்லை கூப்பன்கிறது பொதுமக்களுடைய சாய்ஸு. நான் இதைத்தான் கொடுப்பேன்னு போய் திணிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அது தேவை இருக்கலாம், அல்லது ஏற்கனவே அவங்க கையில் இருக்கலாம். அதனால் இது அவங்களுடைய சாய்ஸு. அதை வந்து சிந்திச்சு கொடுத்துருக்காருங்கிறதுக்கு இதுவே மிக அவர் ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு அடையாளம். இப்போ 2006 வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாங்க திமுக, அதனால் வந்து வெற்றியை பெற்றாங்க. அதே யூகத்தின் அடிப்படையில் அதிமுக ஃப்ரிட்ஜு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ரிட்ஜு கொடுக்குறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை வந்து எப்படியும் பார்க்கல. நான் எங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கிற இன்றைக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கை அது ஒரு ரகசியமாக தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை. பல பேர் இடத்துல எங்களிடத்தெல்லாம் கருத்துக்கள் கேட்டார்கள், எல்லோரிடத்திலையும் கருத்துக்கள் கேட்டார்கள், பொதுமக்களிடத்திலே கருத்துக்கள் கேட்டார்கள். ஆனால் அது தயாரிக்கிற பொழுது அது வேறு யாருக்கும் தெரியாது. முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கை குழு அவர்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதை ஒவ்வொன்றையும் நாங்கள் படித்து பார்த்துவிட்டு அதற்கு பின்னாலே ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொன்றும் இந்த மக்களுக்கு தேவையான ஒன்று. வேறு எந்த நோக்கத்திலேயும் தேர்தலுக்காக அந்த மாதிரி நோக்கத்திலே அல்ல, இந்த மக்களுக்கு தேவையானதை அவர் செய்திருக்கிறார்.